வெல்கம் டு ஃபுட் மசாலா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் அதுவும் ஆனியன் பராட்டா செஞ்சு காட்ட போகிறேன். இது சிம்பிளான ஒரு ரெசிபி, அது டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு லைட்டான வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஆயில் கொஞ்சம் தடவி கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். இப்போ நான் அனியன் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அனியனை இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கொள்ளணும். அதுக்கு 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து அதோட உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கொள்ளணும். பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறணும். மாவு போட்டால் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண பிறகு வெங்காய கலவையை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி இதை சுற்றி கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறணும். இப்போ ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ நாங்கள் இதுக்கு மேலே லைட்டாக ரோல் பண்ணிக்கிறணும். மெதுவாக பார்த்து ரோல் பண்ணணும், இல்லாட்டி ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடும். அப்படி தெரிஞ்சிச்சின்னா அந்த கோதுமை மாவை கொஞ்சம் போட்டு கவர் பண்ணிக்கிறலாம். இதுக்கு மேலே நான் நெய் கொஞ்சம் பூசிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணி ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். நெய் பூசின சைடை கீழே வர்ற மாதிரி பராட்டா போடணும். இப்போ மூடிட்டு அதை வேக வைக்கணும். ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸில் குக் ஆகிட்டு இப்போ நான் அடுத்த பக்கத்தை திருப்பி பார்க்க போகிறேன் எந்த மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, நல்லா வெந்திருக்கு. நான் இந்த சைடுக்கு இப்போ நெய் பூசின பக்கத்தில் நெய் பூசிக்கிடுறேன். வேக வைக்க போகிறேன். ஆன் ஆகுதில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுவோம். இப்போ குக்கர் ஆன் ஆகிருச்சு.
ஓகே, இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாங்கள் வெளியே எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதிக பொருட்கள் தேவைப்படாத பட்ஜெட்டில் செய்யக்கூடிய இந்த பரோட்டா இலகுவாக செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.